அப்படின்ற ஒரு மண்டகணம். ராஜபாடு போட்டியே சரிதான். உங்கள் திறமை மீது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக சிறந்த திறமைசாலி. ஒருவேளை இந்த நாடகத்துக்கு உங்களை ராஜபாடு போட்டிருந்தா அதே அளவு மண்டகணம் பண்ணுங்க, எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை. இந்த நாடகத்துக்கு இவர் ராஜபாடா? பப்புனு, சாதாரண பப்புனு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த நாடகத்துல ஒரு நாரதர் கேட்கிறேன் சோ பொடியான்னு நீ போடாம உள்ள உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எனக்கு என்ன மரியாதை? இந்த வேஷத்துக்கு என்ன மரியாதை? இந்த சபைக்கு தான் என்ன மரியாதைன்னு கேட்கிறேன். அடே போடியா ஏய். தூக்கு தண்டனை கைது கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அது மாதிரி உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கேளுங்க. மரியாதையா மனம் திரிஞ்சு நீ ஷோ போட்டுட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கதையை சுமூகமா நடத்திக்கிறேன். இல்ல அப்படித்தான் நான் மண்டகணம் மண்ணுமேன்னு இருந்தீங்கன்னா ஏன் மண்டகணத்தை காட்டுற மாதிரி இருக்கும்? ஒன்னே இல்லம்மா தங்கச்சி, உனக்கு எனக்கு தான் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு நீ சிரமப்படுற? பேசாம படுத்து தூங்க, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. எனக்கு தேவை அவர் ஷோ போட வேண்டும். ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள ஒரே பாட்டு தான் பேர் சொல்லிட்டேன். இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள வந்தால் ஷோ போட்டானா பிரச்சனை இல்லை. இல்ல அப்படித்தானா அப்புறம் ஏன் சங்கடப்பட்டுக்க மாட்டீங்கல்ல? புரியுங்க. யாராக இருக்கலாம் என்ன சிறிது முன்பாக சற்று பழமையிலே ஒரு வர்ணத்தாள் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் நிதியாத எழுதி நாடுமுள்ள மடிகளுக்கு அவை சொன்னது. அவை சொன்னது அதில் ரத்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சுருக்கவே உடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அது இரண்டில் ஒன்று சிறியவென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அது இரண்டில் ஒன்று சிறியவென்றால் எந்த வண்டி ஓடும்? உனைக்கோடு அழகோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோடு தாழ்ந்தோடு உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சுருக்கவே கருணன் சொன்னது அதில் அருளும் உள்ளது. நீயும் நானும் சேர்த்திருந்தோம் நிலவுவான போலே. அந்த நிலவை போல போய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுவான போலே. அந்த நிலவு போல தீனொலியே நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதால் இல்வாழ்வில் நிம்மதியேது. கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சுருக்கவே கருடன் சொன்னது அதில் அருளும் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. தப்பாடுத்துக்காதீங்க. பிளாக் கமிட்டியோட வேண்டுகோள் அன்பளிப்பு எதுவும் மேடையில் கொடுக்கூடாது. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. தப்பா எடுத்துக்காது நன்றி. அந்த அடிப்படையிலே நன்றி கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுதாவது என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ரொம்ப சோதிக்கிறாப்புல. ஏன் நீ சத்தம் போட்டது என்ன குறைஞ்சு போற? நீ விவரமான ஆளுன்றது அப்பாற்பட்டது பஞ்சாயத்து இல்ல. இந்த நாடகத்துல இவர் என்ன வேஷம் போட்டிருக்காரு? பப்புனு வேஷம். பப்புனு தானே. நான் நாரதர். இந்த வேஷத்துக்கு ஒரு வேலை இருக்கு. முருகா பிரம்மாண்டமே முருகா, நான் வள்ளியை தான் முருகா பாத்திருக்கேன். நீங்க வேட நான் போய் திருமணம் பண்ணுங்க முருகா அப்படி சொல்றது ஏன் வேலை? ஆமா. இப்ப நீங்க சுதி அமைக்கிறீங்க, மாமா நடையமத்துறாப்புல, எங்க அண்ணன் பின்னணிசை கொடுக்குறாப்புல, எங்க அப்பா தாய்க்கு நிகரான தாளம். இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும் பொழுது சரி இந்த நாடகத்துல இந்த கதையில இந்த கோமாளிக்கு என்னங்க வேலை? கோமாளிக்கு எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்பனை போடுறது?
சும்மா யதார்த்தமா கேக்குறேன். யதார்த்தமா என்ன அவர் வந்துவாரு, மக்களை வந்து வணக்கம் சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் சிரிக்க படிப்பாரு. வைப்பாரு, ஆமா. நோட்டீஸ் வாசிப்பாரு, கதை பேசுவாரு, கதை சொல்லுவாரு, ஆமா. பொம்பளை வேஷம் போடுவாரு. அதானே இதே அவரோட வேலை. இதுதான் சொல்லாதீங்க. அதுவும் ஒண்ணு. சரி. ஆனா முக்கியமான வேலைகளை தாங்கள் மறந்து விட்டீர்களே. என்ன நான் சொல்லவா? சொல்லுங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு நான் சொல்லவா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனுனா நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக. சந்தனம் தேய்ச்சி விடுவா? அது மட்டும் இல்ல, நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக. பாரியா? அது மட்டும் நினைக்காதீங்க. சரி. நாரதர் எங்களுக்கு பாடும்போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை துடைத்து விடுவதற்காக. ஓ சரி. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன? நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா சரி. எது குண்டியல் வருதா? ஏக்க துணைக்கு வரணும் சொல்லுவானே. ஏன் அதை வேற சொல், ஏன் அதை பண்ண சொன்னா பண்ண மாட்டாப்லையா? அதையும் நீ பண்ணித்தே ஆகணும். ஏன்னா நீ கோமாளி, நான் நாரதர். இப்ப வரைக்கும் நீ ஜோ போடல, வெளியில வா. அப்படி என்ன என்ன நீ தெரியும்னு இந்த வணக்கம் பண்ற புரிய யாராக இருக்கலாம் என்று செலுத்துதால் யார் இவள்? நினைத்து தகமும் ஒரு இரண்டாம் என்ன உலகிங்கு ஏன் வந்தாய்? அந்த ரமியந்து தேவா உலகி வந்த அந்த ரமியந்து தேவா அந்த சாமிக்கு தகுந்த அந்த சாமிக்கு தகுந்த சுந்தரமிழைத்து தகமும் ஒன்றிரண்ட வங்கை என்ன உலகிற்கு வந்தா. நாரதர் கோவத்தில் போறாரு, ஏன் வரல அப்படின்னு ஷோ போட மாட்டேன்றாரு. என்ன நடக்க போகுது இல்லையே. வாயா வாயா. அதானே. யாரை நம்பினாள் யாரை நம்பினாள் என் காலம் என்ற பின்னே